கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஜாதிகளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். அநேக ஜாதிகளுக்கு யாரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல வருவாங்களோ அவங்களெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய். அநேகர் ஒன்னும் ஆள மாட்டாங்க, நீ அவங்கள ஆளுவாய். யார்கிட்ட வரும் பொழுது, தேவ சமூகத்துல வரும் பொழுது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீ கடன்காரனாக இருக்கலாம். அப்படின்னா இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல. தேவ பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது தேவன் உன்னை சகல ஜாதிக்கும் கடன் கொடுப்பாய் என்று சொல்றார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. இன்னைக்கு அநேகர் கடன் கொடுக்கிற யார் கொடுக்கா? என்ன மார்வாடிக்கு தான் கொடுக்கான். ஒருவேளை அந்த காலத்துல அவன் அடிமையா இருந்து ஆண்டவரோடு மீட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மார்வாடி தான் சந்து பொந்துல எல்லாம் கடன் கொடுத்துட்டு இருக்கான், வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கான் தேவ பிள்ளைகளே. ஆனா இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடனாளியாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? நீங்க தேவ சமூகத்துல விசாரிங்க, தேவ சமூகத்துல கேளுங்க. தேவனுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலையா? ஆண்டவரே, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும். எத்தனையோ பெரிய மனுஷரெல்லாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே செல்வங்களும் எல்லாம் வந்து குவியும். அநேக ஜாதிகளை கணம் பண்ணுவார்கள், அநேக ஜாதிகளை ஆளுவார்கள். உலகத்துல இஸ்ரேல், அமெரிக்கா அநேக ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை கடன் கொடுத்து கொண்டிருக்கு. உலகம் வாங்கிட்ட நம்ம நாடு என்ன இருக்கோம்? கடன் வாங்கிட்டு இருக்கோம். இந்த 10 வருஷத்திலேயே 2 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. நம்ம கடன் கொடுக்கிறவரா இல்லை. காரணம் என்ன? நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றோம், ஜாதியை வச்சு அரசியல் பண்றோம். கடவுளுடைய வார்த்தைக்கு உண்மையா செவிசாய்க்க மாட்டோம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஆளுறீங்க. தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் என்ன? அப்போ கடன் பெருகிட்டே இருக்கும். தேசம் கடன்பட்டு இருக்கு, ஒவ்வொரு தலையிலும் கடன்பட்டு இருக்கு. அவன் எந்த ஜாதி எந்த மக்களும் இல்லை, தேவ பிள்ளைகள். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் அநேக ஜாதிக்கு நீ கடன் கொடுப்பாய். என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கிறவன், நீ யாராக இருக்கலாம், எந்த மதத்துக்காரனாக இருக்கலாம், எந்த ஜாதிக்காரனாக இருக்கலாம், நீ தேவ சமூகத்தில் வரும்பொழுது உன்னை கடன் கொடுக்க முடியாத மாற்றுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த கட்டளை. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அவங்க கடன் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம வாங்கிட்டு இருக்கோம். தேவ பிள்ளைகளை, அப்ப நாமளும் இந்த சத்தியத்தை அவருடைய பிள்ளைகளாகி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அநேக ஜாதிகளுக்கு, அநேக நாட்டுகளுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியும். இங்க கடன் இங்க கொடுக்க முடியும், நம்ம தான் வாங்கிட்டே இருக்கோமே. காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அல்ல. மதத்தின் பேரால், ஜாதி பேரால் இங்க அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன? கடவுள் பேசிட்டு தான் இருக்கிறாரு, எச்சரிக்கை தான் கொண்டு, கேட்கவே மாட்டேங்கிற. நீங்க கேட்க மாட்டியே, கேட்க மாட்டேங்க. உங்களுடைய காது மந்தமாகி இருக்கிறது, காது திறக்கப்படவில்லை. தேவ பிள்ளை, உன் காது திறந்து நீ சாந்தமுணர்வா அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டாதான் யாராக இருக்கலாம். கடவுள் நீ கொடுக்க முடியாத ஆண்டவர் மாற்றுவார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைங்க, முக்கியமாக கடன் பாரத்தில் இருந்துக்கிறீர்களா? அந்த வார்த்தை சொல்றேன். ஆண்டவரே, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, அநேக ஜாதிகள் சேமிப்பார்கள். என் ஜனம் இந்த தேசத்தை ஆளணும். தேவ பிள்ளைங்க, நாங்க மந்திரியா, ராஜாவா, அதிகாரி ஆளணும். இது எப்போ? கட்டளைக்கு கீழ்ப்படியும். தேவ பிள்ளைங்க, இந்த இஸ்ரேல் ஜனம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஜனம். இஸ்ரேலையும் சில ஜனம் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச ஜனம் தான் நீங்க வளர்த்து ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அநேகரை கொண்டு கடன் கொடுக்க முடியாத மாற்றுகிறார், உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சமுதிரத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே சொல்கிறார், நாங்களும் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும். ஆண்டவரே, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க முடியாத மாற்றம்
என் கடன் பாறைகளை ஏன் வந்தது? இதுல இருந்து மாற்றி போடுகிறான். நான் அநேருக்கு கடன் கொடுக்க முடியாது. பகிங்க கோற்றலோ begin clean name of Jesus. அப்படி செய்கிறது காசு. நாம கடன் கொடுக்கிறோம். வெளியிடத்தின் ஆசீர்வாதங்க பெரிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். ஆமென். God bless you. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வார்த்தை சொல்லி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.